வேணா நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய பெரிய பெரிய ஆக்டர்லாம் நண்பரை பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்க வாய்ப்புலாம் தரது கிடையாது. ஆனா நண்பரை பத்தி பேசினா ஒரு அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ரீச் கிடைக்குதுல்ல. அவங்க இவங்க பேர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண முடியுதுல்ல. அது ஒரு வாய்ப்பு தானே. அப்படி பார்க்க மாட்டாங்க. தயாரிப்பாளர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு உயரத்தில் இருக்கிற நண்பரே ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்படி ஏதோ குறையுது அப்படி தான் பார்க்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாவை நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படியெல்லாம் இனிமே நண்பர்களை பத்தி பெருமைக்காக பேசுறதை தவிர்த்தரணும். உன்னோட லைஃப்ல ஜெயிச்சப்பட்டு பேசிக்க பலச விஷயங்களை எங்களை பத்தி பேசி எங்களை 10 பேரை பத்தி பேசிக்கிட்டே பலச மறக்கலன்ற ஒரு நியாயப்படுத்துதல எப்பயுமே ட்ரை பண்ணாங்க. இதோட நிப்பாட்டிக்க நீங்க ஒரு ஜெயிச்ச நீங்க ஒரு 4 படம் டைரக்டர் நீங்க இன்னும் ஒரு ஜெயிச்ச ஒரு நடிகரை எதிர்பார்த்து காத்துக்கிறது எந்த நியாயமா அவர்தான். இருந்தாலும் சினிமாவில் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு வியாபாரத்தை எடுத்துட்டுங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் பாயிண்ட் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க வியாபாரம். அப்போ யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடணும்ல. யாரும் செய்யலை, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இது இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஒருத்தருக்கு வளர்ந்து வந்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினீங்களா மாட்டீங்களா? எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செஞ்சோம். அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு கை வைக்காது விடலாம்ல, சொல்லி விடலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. எல்லா வகை எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு அவர் செஞ்சிருக்காரு. இப்ப ஏதாவது போருக்கு கஷ்டப்பட்டு அலையிறாங்க இல்ல, வாய்ப்புக்கு அதுதாங்க. நடிகர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நடிகர் மேல இல்ல நண்பர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. நிறைய இயக்குநர்களே கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு அவங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு உதவி இயக்குநருக்கு அவங்க எந்த ஒரு படமும் சொல்லி விட மாட்டாங்க. நீண்ட காலமா ஒரு குற்றச்சாட்டு. நீங்க ஒரு இயக்குனர், நீங்க அதை எப்படி உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? தெரிஞ்சு அதாவது சாதாரண சொல்லி தெரிஞ்சு யாராவது சொல்லிவிடணும் ஒரு இருக்குல்ல. போற வழியில 100 பேர் பார்த்துருக்கீங்க. எல்லாரையும் அதுதான் அவர் சூரிய யாராருக்கு சொல்லி விடணும்னு நினைப்பாரு. யாருக்கு சொல்லி விட்டுருக்காரு? அவர் சொல்லி விடணும் யாருக்கு? இங்க 11 வருஷம் அரைத்தோழர் இருந்தீங்க என்று 30 பேர் இருக்கும் சார். இத்தனை வருஷமா நீங்க இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லாம இந்த படத்துல வரும்போது இது ஒரு சின்ன படம், நல்ல படம் நீங்க சொல்றீங்க. நாங்க படம் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த படத்துக்காக இது மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா படம் ப்ரமோஷன் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் என்ன கேட்கறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாளா பேட்டி கொடுக்காத ஒருத்தர் ஒரு வருஷமா எதுவுமே பேசவே இல்லை சூரி. இப்ப இந்த மேட்டரை எடுத்து ஓபன் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு இதுதான் சந்தர்ப்பமா கிடைச்சது. இன்னைக்கு வேற இதுக்கு முன்னால நான் வேற ரூபத்துல பேசலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். என் சம்பந்தமா இந்த படத்தை அந்த 2 பேரோட கதைக்கு NOC கொடுன்னு 50 பேருக்கு மேல பேசியிருக்காங்க. 50 பேருக்கு மேல எனக்கும் அவனுக்கும் நடுவுல 50 பேர் பேசியிருக்காங்க.